வணக்கம் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக்னு இவங்களும் கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பின் ஆஃப்ல புது என்ட்ரி தான் எந்த பால்வீனா ஆளாளுக்கு தனியாக ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு அவங்க படத்தில் வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு தியேட்டரில் கிளாப்ஸ் இருந்துச்சுன்னா புடிடா அவனை அப்படின்னு அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் எடுத்துட்டு இருக்காங்க. சினிமாங்கிறதே வியாபாரம் தான், இதெல்லாம் சகலம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா கிரியேட்டிவிட்டியே இல்லை, பேஷனே இல்லாமல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நினச்சி பாருங்களேன், ஜான் விக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி அவருக்கு பின்னணியில் கான்டினென்டல், அண்டர் வேர்ல்டு, கான்ட்ராக்ட்லெஸ்னு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அதில் பல கேரக்டர்ஸை கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் கொடுத்து ஃபங்க்ஷன் கொடுத்துன்னு முதல் படியிலேயே நிறைய உழைச்சிட்டாங்களா இல்லையா? ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ரீபீட் பண்ணிக்கிறாங்க. அதனால அதோடைய சீக்வல்ஸ் எடுக்கிறதுல தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லா இருந்தால் போதுங்கிறது மட்டும் தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த பால்வீனா ஆனா டி அர்மாஸ்க்காக மட்டுமே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா கடைசியாக வந்து ஜேம்ஸ் பாண்டில் அவங்க ஒரு கேமியோவில் ஆக்ஷன்லாம் பண்ணி செம்மையாக அசத்தி இருந்தாங்க. ஸோ அவங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ் உள்ள வந்து என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு சின்ன கியூரியாசிட்டி தான். மற்றபடி ஹாலிவுட்டின் மற்றும் ஒரு யாருமே கேட்காத ஸ்பின் ஆஃப் தான் இந்த படமும் கூட. எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாலரீனா கல்ட் அப்படிங்கிற ஒரு அசாசின் குரூப் இருக்காங்க. அதுலேருந்து ஒருத்தர் தப்பிச்சு தன்னோட பொண்ணோட தப்பிச்சு வெளியில் வராரு. ஏன்னா அங்கேயே இருந்தால் தன்னுடைய பொண்ணும் அதே குரூப்பில் சேர்த்து ஒரு அசாசினாக மாற்றிடுவாங்க. மற்ற குழந்தைங்க மாதிரி தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு நார்மலான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த கல்ட்டோட ஆட்கள் இவரை ட்ராக் பண்ணி இந்த பொண்ணை தூக்கிட்டு போக வந்துடுறாங்க. பொண்ணை தப்பிக்க வச்சுட்டு இவர் இறந்து போயிறாரு. இந்த பொண்ணை கான்டினென்டல் ஹோட்டலோடைய ஓனர் வின்ஸ்டன் தன்னுடைய கேரில் எடுத்துக்கிறாரு. அந்த பொண்ணோட சம்மதத்தோட ரஸ்கா ரோமாங்கிற இன்னொரு கொலகார குரூப் கிட்ட அனுப்புறாரு. இதே தான் அந்த கல்ட் ஆட்களும் பண்ணுறேன்னு உள்ளே வந்தாங்க. நீ கேள்வி கேட்கலாம், ஆனால் இது படத்தோடைய கதை. ஸோ அவங்க இந்த குழந்தைக்கு பயங்கரமாக ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் அசாசினாக வளர்க்குறாங்க. அந்த குழந்தையே ஆனா டி அர்மாஸ் தான். ஸோ அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் தன்னோட அப்பாவை கொலை பண்ண இந்த கல்ட் குரூப் ஆட்களை தேடி போகிறாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதனால் வர பிரச்சனைகள் என்னென்ன, அதெல்லாத்தையும் இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, இதில் ஜான் விக் எங்கே உள்ளே வராரு, இதெல்லாம் தான் இந்த படம். ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸ் ஃபேன்ஸுக்கு இந்த படம் எவ்வளோ தூரம் பிடிக்கும்லாம் சொல்ல முடியல. சரி, அவங்கள விடுங்க, நான் என்ன பற்றி மட்டும் பேசுகிறேன். நான் வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு பெரிய ஃபேன்லாம் கிடையாது. எனக்கு இந்த படம் பெருசாக அப்பீல் ஆகலை. ஆனா டி அர்மாஸ் எக்ஸ்பெக்டட்லி ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் நடமாடுறாங்க. ஸ்டன் சீக்வன்சஸில் ஒரு ஃபியர்லெஸ் எனர்ஜியோட மூவ் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான ஆட்கள் இந்த படத்தை 2 மணி நேரம் சகிச்சுக்கிட்டு உட்காந்து பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் ஆனா டி அர்மாஸ் மட்டுமே. ஆனால் இதே நம்பிக்கையோட அடுத்த பார்ட் எடுக்க மாட்டாங்க நம்புறேன். இயான் மெக்ஷேன், கியானு ரீவ்ஸ் 2 பேரும் ஜான் விக் கனெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த கதை ஜான் விக் 3rd பார்ட் சம்பவங்களுக்கு பேரலாக நடக்கிற மாதிரி எங்கேயோ படித்தேன். ஸோ எது எங்கே எப்படி நடக்குதுங்கிற இந்த டைம்லைன் விஷயங்கள்லாம் நீங்களே கூட்டி கழிச்சு பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் லேட் ஆக்டர் லான்ஸ் ரிட்டிக்க அந்த ஒரு ரிசப்ஷன் டேபிளில் பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. செம்ம ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அவருக்கும் கூட. ஆனால் படத்தில் அவர் 1-2 சீன்ஸில் தான் வராரு. ஆக்ஷன் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜான் விக் அளவுக்கு இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ் அவ்வளோ இனோவேட்டிவாவோ ஃப்ரெஷ்ஷாவோ ஃபீல் ஆகலை. அவ்வளோ வயலண்டாகவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன் ஃபர்ஸ்ட் ஹவரில் திரும்ப நைட் கிளப்லேயே எல்லா சண்டையும் வச்சாங்க அப்படிங்கிறது புரியல. தென் ஆனா டி அர்மாஸ் எல்லா ஃபைட்லையுமே நிறைய அடி வாங்குற மாதிரி கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சாலுமே கூட போக போக இவங்க ஒழுங்காக ட்ரைனிங் எடுக்காமல் சண்டை போட வந்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. எனக்கு இந்த படத்தில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தது 2 ஆக்ஷன் செட் பீசஸ். ஒன்று, இந்த ஆஸ்திரியாவில் கொலகாரம்பட்டி மாதிரியான ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு கஃபே மாதிரி ஒரு இடத்துல ஒரு சண்டை ஒன்று ஆரம்பமாகும். எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாரும் தீவிரவாதியாக மாற்றி வச்சிருக்காங்கன்ற ரேஞ்சில் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த ஊரில் அசாசினாக தான் இருப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கேரக்டருக்கு அந்த கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது, அந்த ஸ்டேஜுங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தென் இந்த பாட்டிலையுமே கூட புஷ்பானா ஃப்ளவர் இல்லடா ஃபயருங்கிற ரேஞ்சில் இந்த ஃப்ளேம் துறையை வச்சு கொளுத்தி விட்டுருக்காங்க. அந்த மொமெண்ட்ஸ்லாம் செம்ம மாசாக இருந்துச்சு. பட் ரீஹேஷ் பண்ணப்பட்ட கதை, திரைக்கதை, பிளாட், ஏன் வசனங்கள் வருதுல 1-2 அது கூட ரொம்ப டெம்ப்ளேட்டாகவே இருக்கா. அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரிப்பா என்னதான் சொல்ல வரீங்க, புதுசாக தான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி டயர்ட் ஆகிடுது. ஜான் விக் என்ட்ரிலாம் நம்ம லைட்டாக நிமிந்து உட்காந்தாலுமே கூட அவர் வந்ததுக்கப்புறம் கூட பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக அதுவும் இல்லை. அவர் ஏன் இவங்களுக்கு கருணை காமிக்கிறாரு, அடுத்து இவ்வளோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுமே கூட நம்ம பாபா யாகா ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வருது. இந்த மாதிரி யூனிவர்ஸ் சார்ந்த படங்களில் இது மாதிரி கேள்விலாம் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் பண்ணுங்கள், இதுக்கெல்லாம் நாங்கள் அடுத்த பார்ட்டில் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இனிமேல் தான் அதுக்கான பதில் யோசிச்சு புதுசாக ஒரு கதையெல்லாம் எடுத்து அடுத்த படமாக எடுக்கணும். அதை மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இப்போவே ப்ராப்பராக அதுக்கான கேள்விகளை இவங்களே யோசிச்சு இவங்களே ஆர்கானிக்காக ஒரு கதையை எடுத்துருக்கலாம் இல்லையா? அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்பின் ஆஃபே ஒரு ஆஃப்டர் தாட் தான். மொத்தத்தில் இந்த பாலரீனா வேறு வேலை இல்லைன்னா பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது. ஆர்எல்ஸ் வெயிட் ஃபார் ஓடிடி. அண்ட் ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸை உயிர் போட வச்சிருக்கிற ஹார்ட் கோர் ஃபேன்ஸை நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். இத்தனை நேரத்துக்கு படத்தை பார்த்து முடிச்சுட்டு வீட்டிலேயே ஃப்ளேம் த்ரோயர் செய்வது எப்படி அப்படின்னு சாட் ஜிபிடி ப்ராம்ப்ட்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க.